சரி, இதில் பாருங்கள் லைக்கனில் நமக்கு வந்து நான் உங்களுக்கு சுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சுமார் ஒரு 183 கொஷின்ஸ் பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை நாம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, ரைட்டுங்க. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which type of the lichen character by flat and leafy and lobed appearance often attached to the substratum by root like structure is called rhizines அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி டைப் வந்து எந்த லைக்கன்ல இருக்கும்? மெயினாக வந்து நமக்கு இந்த லீஃபி அப்படிங்கிற கேரக்டர் வந்துச்சு அப்படின்னாலே இது எந்த டைப் ஆஃப் லைக்கன்னா போலியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட அமைப்பு இருக்கும் அப்படின்னா இலை மற்றும் மடல் போன்ற தோட்டம். எந்த மாதிரி தோற்றத்தில் காணப்படுதுன்னா இலை மற்றும் மடல் போன்ற தோற்றம் அப்படின்னு சொல்லும் போது என்ன லைக்கன் அப்படின்னா போலியோஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாலும் நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறது கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஆப்டா நம்மளால கண்டிப்பா 100% வந்து கரெக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கிலீஷ்ல இருக்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The lichen that form the tight crust-like layer over its substrate, such as rock or bark, it is difficult to remove அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அகற்றுவது கடினம். பாறை அல்லது பட்டை போன்ற அதன் அடி மூலக்கூறின் மீது இறுக்கமான மேலோடு போன்ற அடுக்கை உருவாக்கும். மேலும் அகற்றுவது கடினம். இது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகையான லைக்கனுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆக்சுவலா இதுக்கு பேரு கிரஸ்டோஸ் லைக்கன். அடுத்து தேர்ட் கொஸ்டின், லைக்கன் வித் த ஷ்ரப்பி, அது நமக்கு வந்து புதர் போன்ற அப்படின்னு சொல்லக்கூடியது. சிலிண்ட்ரிக்கல் ஆர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தட் ஆர் அட்டாச்ட் டு சப்ஸ்ட்ரேட் எ சிங்கிள் பாயிண்ட் இஸ் கால்டு. அதாவது அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளியில் இணைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய லைக்கனுக்கு என்ன பேருன்னா புரிட்டிகோஸ் லைக்கன். இவங்க ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லைக்கன் பொறுத்த வரைக்கும் a lichen with the thallus composed of small scale like, scaleனா செதில் மாதிரி இருக்கக்கூடியது, overlapping lobes that are intermediate between crustose and polios lichen. எதுக்கு வந்து இடைப்பட்டதா காணப்படுது அப்படின்னா கிரஸ்டோஸ்க்கும் போலியோஸ் லைக்கனுக்கும். இது எந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொய்மலஸ் லைக்கன். இது டைப் வந்து நமக்கு ஸ்கொய்மலஸ் லைக்கன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. which of the following describe the leprous lichen சொல்றாங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லெப்ரோஸ் லைக்கனை எது விவரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து நிமிர்ந்த புதர் போல வளரக்கூடியதா அல்லது வந்து தூள் அல்லது சிறுமணி நிறை போல் காணப்படுமா, appearance and powdery or granular mass அப்படின்னு சொல்லக்கூடியதா ஆக்சுவலா நமக்கு வந்து கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் appear as a powdery or granular mass, தூள் அல்லது சிறு மணி நிறை போல் தோன்றும். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கன் அதன் அடி மூலக்கூறுடன் இணைக்கப்பட்டு தட்டையான மேலோட்டமான அடுக்கை உருவாக்கி அதை அகற்றுவது கடினம். இது எந்த உருவியலோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இதோட வந்து நமக்கு பொருந்துற மாதிரி இருக்கு அப்படின்னா கிறிஸ்டோஸ் லைக்கன். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அதை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து நமக்கு the type of lichen leaf like structure. இந்த லைக்கன் பாத்தீங்க அப்படின்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த லீஃப்ங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், போலியோஸ் லைக்கன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து அதுல கீவேர்ட். அடுத்தது எய்த் கொஸ்டின் பாருங்க. இன் ஓல்ட் மேன் பியர்ட், சரிங்களா, அதாவது வயதான மனிதனின் தாடி, முதியவரின் தாடி, இந்த மாதிரி எந்த லைக்கனை நம்ம வந்து சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. வயதான முதியவரின் தாடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து புரிட்டிகோஸ் லைக்கன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓல்ட் மேன் பியர்ட், அதாவது நமக்கு வந்து வயதான மனிதனின் தாடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அடுத்து நைன்த் கொஸ்டின், the lichen that is considered as an intermediate growth form between crustose and polios composed of small overlapping scales. சரிங்களா? செதில்கள் மாதிரி இருக்கக்கூடியது. இது எந்த வகையான லைக்கனை சார்ந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு இது வந்து ஸ்கொய்மலஸ் லைக்கன்.
ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. A lichen that tightly attached to the substratum forming the plot அல்லது crust மாதிரி அமைப்பு இருக்குங்கிறாங்க. plot அல்லது crust like structure, தட்டையான மேலோடு போன்ற அமைப்பு இதுல வந்து நமக்கு காணப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இது crustose lichen. இதுக்கு ஆன்சர் வந்து crustose lichen. அடுத்தது which of the following is not a typical habitat for lichen? அதாவது பின்வருவனவற்றுள் எது லைக்கன்களுக்கு பொதுவான வாழ்விடமாக இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க. எந்த மாதிரி இடத்துல வந்து இது வளரல அப்படின்னா டீப் ஓசன் வாட்டர், ஆழ்கடல் இந்த மாதிரி பகுதியில வந்து லைக்கன்கள் என்ன பண்றதில்ல அப்படின்னா வளரதில்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது லைக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர் டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலப்பகுதி and are found in a land not in the deep water. What is the term for lichen that grow in soil? மண்ணில் வளரக்கூடிய லைக்கன்களுக்கு எந்த மாதிரி பேரை வந்து நம்ம பொதுவா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த மாதிரி லைக்கனுக்கு பொதுவா பேர் என்ன அப்படின்னா டெர்ரிகோலஸ். சரிங்களா? டெர்ரிகோலஸ்னாலே எங்க வளரக்கூடியதுன்னா சாயில்ல வளரக்கூடிய இந்த லைக்கனுக்கு பேர் தான் வந்து டெர்ரிகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. What is the term for algal or cyanobacterial partner in a lichen which is perform the photosynthesis அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. லைக்கனா நமக்கு தெரியும், ஆல்காவும் ஃபங்கையும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு லைக்கன் சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ ஆல்கல் ஆர் cyanobacterial partner in lichen which is perform the photosynthesis அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பைகோபயாண்ட். இது என்ன கேரக்டர் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து பைகோபயாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகோ அப்படிங்கிறது வந்து பொதுவா நமக்கு வந்து ஆல்கேவை குறிக்கக்கூடியதுதான். சைனோபாக்டீரியா இது வந்து நமக்கு பைகோபயாண்ட். அடுத்து 14வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் lichens known for the ability for the soil for rocks which is the following are responsible for breaking down the rocks அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா 14வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன் the mycobiont partner. the mycobiont partner மெசேஜ் இதுல வந்திருக்கு. என்ன பார்ட்னர் அப்படின்னா mycobiont partner. அதை ஒண்ணு பார்த்துங்க. அது நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது கொஸ்டின். The fungal partner is a lichen provide what to the algal partner. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து லைக்கன்ல அப்படின்னா ஆல்கே இருக்கும், பூஞ்சை இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கல் பார்ட்னருக்கு என்ன வேலை, பூஞ்சை பார்ட்னருக்கு என்ன வேலை, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின். சரிங்களா? இப்ப ஃபங்கல் பார்ட்னருக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு மற்றும் தங்கும் இடம். இதை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்கல் தான். ஃபங்கல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கல் பார்ட்னரை உள்ள அலோ பண்ணுது. அடுத்து 16வது கொஸ்டின். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபங்கல் அண்ட் ஆல்கல் பார்ட்னர் ஆஃப் லைக்கன் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே நமக்கு என்ன லைஃப் அப்படின்னா சிம்பியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு பரஸ்பரமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. which is the following is an incorrect statement. அதாவது லைக்கனை பத்தி அதோட வாலிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்து தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. லைக்கன்கள் பொறுத்த வரைக்கும் வெப்பமான பாலைவனங்கள் முதல் ஆர்டிக் தூந்திரா வரை தீவிர சூழல்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி லைக்கன்கள் மண் மற்றும் பாறை மேற்பரப்புகளில் மட்டும் வளரும். அதே மாதிரி சில லைக்கன்கள் கார்டிகோலஸ், அதாவது அவை மரங்களின் பட்டைகளில் வளரும். பல்வேறு வகையான லைக்கன்கள் இருப்பது பெரும்பாலும் நல்ல தரமான காற்றை குறிக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப 4ல வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம கேட்கறது தவறான கூற்று தான் கேட்கறாங்க. நமக்கு கேட்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்துக்கணும். சரிங்களா? தவறானது அப்படிங்கும் போது லைக்கன்கள் மண் மற்றும் பாறை மேற்பரப்புகளில் மட்டும்
மட்டுமே வளரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறான ஒன்று. சரிங்களா? மற்ற ஒரு சில இடத்துலயும் வளரும். 18வது கொஸ்டின், in heteromerous lichen which layer is composed loosely interwoven fungal hyphae and is found below the algal zone. சரிங்களா? below the algal zone. என்ன zone அப்படின்னா below the algal zone. heteromerous licheniல் நமக்கு கேட்கக்கூடியது எந்த அடுக்கு தளர்வாக பின்னி பிணைந்த பூஞ்சை ஐப்பாக்களால் ஆனது மற்றும் பாசி மண்டலத்திற்கு கீழே காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடியது. மெடுலா அடுக்கு எதனால ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூஞ்சையால ஆனது தான் அந்த மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கொஸ்டின், the fungal partner lichen known as ன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து நமக்கு மைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபங்கைக்கு என்ன பேருனா மைக்கோபயாண்ட். அடுத்து 20வது கொஸ்டின், what is the nature of the relationship between the algal and fungal component in lichen அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேர்த்துக்குமே என்ன அப்படின்னா மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பரஸ்பர உறவு முறை. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க, the algal component provide the fungal partner with which the following, எதை வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஃபுட்டு. சரிங்களா? இந்த ஃபுட்டை கொடுக்கக்கூடியது யாருன்னா ஆல்கே தான் வந்து போட்டோசிந்தசிஸ்ல ஈடுபடும். போட்டோசிந்தசிஸ்ல ஈடுபடுறது மூலியமா என்ன கொடுக்குதுன்னா ஃபுட்டை கொடுக்குது. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க, which group of fungi is the most common fungal partner mycobiyont in lichen அப்படின்னு கேட்கிறாங்க. பெரும்பாலும் எது நமக்கு காணப்படும்னா ஆஸ்கோமைசிஸ். இந்த கொஸ்டின் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2019 பிஜி எக்ஸாம் அதுல கேட்டிருந்தாங்க. 19 21 தெரியல, ரெண்டுல எதுல ஒரு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆஸ்கோமைசிஸ் பிளஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்தது 23வது கொஸ்டின் பாருங்க, in internal structure of the most lichen layer with the photobiont algal or cyanobacterial cell located in which layer அப்படின்னு கேட்கிறாங்க. பெரும்பாலான லைக்கனில் உள்ள உள் அமைப்பு அடுக்குகளாக உள்ளது. போட்டோபயாண்ட் பாசி அல்லது சைனோபாக்டீரியல் செல்கள் எந்த அடுக்கில் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆல்கல் ஜோன். ஆல்கல் ஜோனுக்கு நம்ம இன்னொரு பேர் சொன்னோம், என்ன பேருங்க? கொனிடியல் லேயர். வெரி குட். என்ன லேயர் அப்படின்னா ஆல்கல் ஜோனுக்கு இன்னொரு பேரு கொனிடியல் லேயர். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க, the lichen internal structure, the central layer composed of loosely interwoven fungal hyphae is known as அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது லைக்கனின் உள் அமைப்பில் தளர்வாக பின்னி பிணைந்த பூஞ்சை ஐப்பாக்களால் ஆன மைய அடுக்கு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஃபங்கல் ஹைப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெடுல்லா. ஏதோ மைக் மட்டும் ஆன்ல இருக்கு, இந்த மைக் அப்படியே ஆஃப் பண்ணிக்கங்க. அடுத்து 25 பாருங்க, what the term is used to describe the lichen where the algal cell are evenly distributed throughout the thallus rather than is a distinct layer. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு தனித்துவமான அல்லது தனியா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடியது. பாசி செல்கள் ஒரு தனித்துவமான அடுக்கில் இல்லாமல் தாலஸ் முழுவதும் சமமாக பரவியுள்ள லைக்கன்களை விவரிக்க எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கும் போது ஹோமியோமரஸ் லைக்கன். சரிங்களா? சமமா இருக்குது, எல்லா பக்கம் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். இல்லை கீ பாயிண்ட் எது அப்படின்னா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது ஹோமியோமரஸ் லைக்கன். அடுத்தது 26வது கொஸ்டின் பாருங்க, what is the name of the structure formed by the fungal filament that attach to the foliose lichen into the substrate? சப்ஸ்ட்ரேட்னா அடிப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அமைப்பின் பெயர் என்ன? அடிமூலக்கூறுடன் எது இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அடியில வந்து ரைசின்ஸ். அப்ப ரைசின்ஸ் யாரோட கேரக்டர்னா ரைசின்ஸ் சொல்லக்கூடியது ஃபங்கையோட கேரக்டர்.
ரைசின் பொறுத்த வரைக்கும் ஃபங்கையோட கேரக்டர். அடுத்தது 27வது கொஸ்டின் பாருங்க. The fungal component of lichen is known as அப்படின்னு கேட்கிறாங்க. லைக்கனின் பூஞ்சை கூறு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, பொதுவா நம்ம பூஞ்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மைக்கோபயாண்ட். சரிங்களா? ஆல்கல் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா பைக்கோபயாண்ட்னு சொல்லுவோம் அல்லது போட்டோபயாண்ட்னு சொல்லுவோம். எப்படி சொன்னாலும் சரி. அடுத்து 28வது கொஸ்டின். மோஸ்ட் காமன் குரூப் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் தி சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் எதுனா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். அடுத்து 29வது கொஸ்டின். வாட் டஸ் த ஃபங்கல் பார்ட்னர் ப்ரொவைட் டு த ஆல்கல் பார்ட்னர் இன் லைக்கன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பொதுவா தங்குமிடம், நீர் மற்றும் ஊட்டச்சத்து இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா பூஞ்சை. சரிங்களா? இதுதான் ஆல்கல் காம்பனண்ட்டுக்கு பூஞ்சை கொடுக்கக்கூடிய. ஏன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா பூஞ்சைக்கு தான் இருக்கும். ஒளிச்சேர்க்கையில ஈடுபடக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா ஆல்கேவுக்கு இருக்கும். அடுத்தது 30வது கொஸ்டின் பாருங்க. The fungal hyphae, the lichen can sometimes form the specialized structure to penetrate the algal cell for nutrient exchange. The structure is called அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல லைக்கனில் உள்ள பூஞ்சை ஐப்பாக்கள் சில நேரங்களில் எப்படின்னா ஊட்டச்சத்து பரிமாற்றத்திற்காக பாசி செல்களை ஊடுருவி செல்ல சிறப்பு கட்டமைப்புகளை உருவாக்கலாம். இந்த கட்டமைப்புகளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹாஸ்டோரியா அப்படின்னாலே உறிஞ்சி உறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பூஞ்சை என்ன பண்ணுதுன்னா ஆல்கா சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய உணவை ஒரு சின்ன ஒரு நூல் இலை போன்ற ஒரு அமைப்பு, அதான் ஹாஸ்டோரியான்னு சொல்லக்கூடியது. அதை உள்ள அனுப்பி தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சி எடுத்துக்கும். அடுத்தது which statement about the fungal partner lichen is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா நமக்கு ஃபங்கல் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னவா இருப்பார் அப்படின்னா ஹெட்டிரோமார்ஃப். சரிங்களா? இது நமக்கு போட்டோசிந்தசிஸ் செய்ய மாட்டாரு. தனக்கு தேவையான உணவு என்ன பண்ணுவாரு மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்குவார். அதனாலதான் இது ஹெட்டிரோட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டிரோட்ராப் அப்படின்னா பிற ஊட்ட உணவு முறையை சார்ந்தது அல்லது பிற ஊட்ட உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு தேவையான உணவை அப்ப நம்மளும் மனிதன் எப்படின்னு அப்படின்னா பூஞ்சை மாதிரி தான். சரியா? உணவு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தாவரத்துல இருந்து தான் எடுத்துக்கிறோம். அடுத்து 32. In typical heteromerous lichen which layer contain the photosynthetic partner. ஆக்சுவலா இது நமக்கு சிம்பிளான கொஸ்டின். யாருன்னா ஆல்கல் ஜோன். ஏன்னா அதுதான் போட்டோசிந்தசிஸ் செய்யுது. அடுத்து 33வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, the innermost layer of the heteromerous lichen composed of loosely interwoven fungal hyphae. இதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாங்க. தளர்வாக பின்னி பிணைந்த பூஞ்சை ஐப்பாக்களால் ஆன ஹெட்டிரோமெரஸ் லைக்கனோட உட்புற அடுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா மெடுலா. அடுத்து 34. இதை பொறுத்த வரைக்கும் which structure are responsible for anchoring the lichen thallus to it is a substratum. சரிங்களா? கீழே பிடிச்சக்கூடிய அமைப்பு எதுனா ரைசினே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த கொஸ்டின். In homomerous lichen, how are the algal cell and fungal hyphae distributed? எப்படி homomerous lichenல distribute ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் uniformly distributed. எப்படி distribute ஆயிருக்கு அப்படின்னா யூனிஃபார்மா நமக்கு distribute ஆயிருக்கு. homomerous lichen அப்படின்னாலே யூனிஃபார்மா இருக்கும். அடுத்து 36வது கொஸ்டின். What is the outermost protective layer of a heteromerous lichen made up of tightly fungal hyphae அப்படின்னு கேட்கிறாங்க. outermost protective layer இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் இருக்கு. பாதுகாப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னால யார் வருவாங்கன்னா பூஞ்சை தான் வருவாங்க. அப்ப அங்க என்ன இருக்கும் அப்படின்னா அப்பர் கார்டெக்ஸ்ல பூஞ்சை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அடுத்து 37. வாட் இஸ் த ஃபங்கல் காம்பனன்ட் ஆஃப் த லைக்கன் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பேரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா இவருக்கு பேரு மைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க பாருங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஆஸ்கோமைசிஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை போட்டீங்கன்னா தப்பாயிடும். அதாவது நமக்கு கேட்கறது
ஃபங்கல் காம்பனண்ட்டுக்கு என்ன பேருன்னு தான் கேட்குறாங்க, மைக்கோபயான்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. மைக்கோபயான்ட் போடுறதா ஆஸ்கோமைசிஸ் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் தப்பு பண்ணுறது. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணும். லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் நிறைய கொஷின் வச்சு விட்டாங்க. சரிங்களா? நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சு விட்டாங்க. அதனால அதை நீங்க கரெக்டா அதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது 38வது கொஸ்டின், which layer of the Heteromerous lichen contain the photosynthetic partner அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்கல் ஜோன். அடுத்து 39வது கொஸ்டின், what is the most common phylum of fungi found in lichen அப்படின்னு கேட்குறாங்க. பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நமக்கு ஆஸ்கோமைசிஸ் தான் ஆன்சர். அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க, what is the function of the algal component mycobionte in lichen? சரிங்களா? ஃபங்கலுக்கு வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன், ஒரு லைக்கன் காலனில வந்து என்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா பொதுவாக அவரோட வேலை என்னன்னா ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன், அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், பாதுகாப்பு அடுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது, மினரல்ஸ் எல்லாம் உரியறது தான் இவரோட வேலை. The lichen where the fungal hyphae and algals are evenly distributed without forming distinct layer. சரிங்களா? தனித்தனியாய் அடுக்குகளை உருவாக்காமல் சமமாக பரவியுள்ள ஒரு அடுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹோமியோமெரஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு 42 என்ன அப்படின்னா, லைக்கனுக்கும் ஒரு லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு பூஞ்சைக்கும் ஆல்காக்கான ஒரு தொடர்பு என்னன்னு கேட்டாங்கன்னா மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல பார்த்து வச்சுக்கணும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி 4 ஆப்ஷனுமே இருக்கு. நமக்கு வந்து ஆக்சுவலா மியூச்சுவலிசம் தான் கரெக்ட். அடுத்து லைக்கன் கூட்டமைப்பில் மைக்கோபயான்டின் முதன்மை பங்கு என்ன? ஒரு சிலதெல்லாம் அப்படி அப்படியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட்டா வர மாதிரி இருக்கும். இதை உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கு. பர்ஃபார்மிங் போட்டோசிந்தசிஸ் டு ப்ரொடியூஸ் த ஃபுட். அடுத்து லைக்கன் மைக்கோபயான் ப்ரொவைட் விச் இஸ் த ஃபாலோயிங் டு இட் இஸ் அ மைக்கோபயான் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து நமக்கு ஸ்டேபிள், ஆங்கர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஹார்ஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஒரு நிலையான நங்கூரம் மற்றும் கடுமையான சுற்றுச்சூழல் நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பு. அடுத்து நியூட்ரிஷனல் மோட் ஆஃப் த மைக்கோபயான்ட் அண்ட் மைக்கோபயான்டா ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது ரெண்டும் முறையே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று வந்து ஆட்டோட்ராபிக், மைக்கோபயான்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட்டோட்ராபிக், மைக்கோபயான்ட்னு வந்துச்சுன்னா ஹெட்ரோட்ராபிக். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதை வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும். அடுத்து 46வது கொஸ்டின், some lichen have a second mycobian partner in cyanobacterium. House is specialized in a structure. House in specialized structure. What are the structure is called அப்படின்னு கேட்குறாங்க. சில லைக்கன்கள் இரண்டாவது பைக்கோபயான் கூட்டாளியை கொண்டுள்ளன. ஒரு சைனோபாக்டீரியம் சிறப்பு கட்டமைப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டமைப்புகள் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு வந்து செப்பலோடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நமக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய பார்ட்டை வந்து இந்த செப்பலோடியா அப்படிங்கிறதும் செய்யும். சரிங்களா? அப்ப செப்பலோடியாவோட வேலை என்ன அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வைத்தல். சரிங்களா? அதாவது கண்டைன் மாய்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 47வது கொஸ்டின், the fungal partner in Ascolichen blank which is the class of the fungi அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆஸ்கோலைக்கனோட பார்ட்னரா இருக்கக்கூடியது. இது ஒரு நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான். மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஸ்கோமைசிஸா தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், in stratified heteromerous Ascolichen thallus which layer contain the algal component. எதுல வந்து ஆல்கல் காம்பனன்ட் வந்து எந்த அடுக்குல காணப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அடுக்குக்கு பேரு ஆல்கல் ஜோன் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கொனிடியல் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்க, which of the following is a male reproductive structure produced by the fungal partner in Ascolichen அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இதுல அவங்க கேட்க வர்றது பின்வரும் ஆஸ்கோலைக்கன்களில் பூஞ்சை கூட்டாளியால் உற்பத்தி செய்யப்படும் ஆண் இனப்பெருக்க உறுப்பு.
அவங்க கேட்கறது மேல் தான் கேட்கறாங்க. மேல் கேட்கும்போது ஆஸ்கோகோனியமா, ஸ்பெர்மோகோனியமா, அப்போதீசியமா, ட்ரைகோனா நடத்தும் போது உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் நான். ட்ரைகோன் அப்படின்னா ஒரு கான்ஜுகேஷன் குழாய். அப்ப இது வந்து கண்டிப்பா வராது. சரிங்களா? அப்ப வந்து நமக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆஸ்கோகோனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு கனி உறுப்பு, அந்த கனி உடலம் சொல்லக்கூடியது. அப்ப இதுவும் வராது. சரிங்களா? அப்ப மீதி இருக்கிறது அப்போதீசியம். அப்போதீசியங்கிறது வந்து நமக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஒரு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குடுவை போன்ற அமைப்புல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நமக்கு இதுல எது நமக்கு ஆக்டா வரலாம் அப்படின்னா ஸ்பெர்மாகோனியம். இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். கொஸ்டின் பார்க்கும்போது எப்பயுமே எது வராது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே சேம் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் ஆஸ்கோலைக்கன் இஸ் நோன் as a கார்போகோனியம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கார்போகோனியம் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டாலே ஃபீமேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுல எது குறிக்குது அப்படின்னா ஆஸ்கோகோனியம் அண்டு நமக்கு வந்து ட்ரைகோன் சொல்லக்கூடியது. நம்ம நடத்தும் போது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து நமக்கு அந்த ஒரு இணைவு குழாய் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பெண் வச்சிருக்கோம். அதுலதான் என்ன பண்ணும், நமக்கு ஸ்போர் பறந்து வந்து உட்காரும் போது இதோட நமக்கு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பாலினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இதுல ஆஸ்கோகோனியமும் ட்ரைகோனும் வரும். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமே கேட்கலாம். அடுத்து 51வது கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எது அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அப்ப ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்துக்கணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. அப்புறம் பாராசெக்சுவல் அப்படிங்கிற டைப் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா டியூட்ரோமைசிட்ஸ்க்கு வரும். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படிங்கிறதுனால அதுக்கு வரும். இதுல கேட்கக்கூடியது வந்து நமக்கு which type of reproduction lichen involve the formation of specialized vegetative reproduction structure Soridia and Isidia. நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் நானே, சொரீடியாவும் இசிடியாவும் எதை குறிக்குதுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அடுத்து 52வது கொஸ்டின், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு பிறகு, the Ascogonium give rise to the Ascogenous Scyphae that develop into the fungal fruiting body. என்னவா வளருதுன்னா ஒரு கனி உடலமா வளருது. ஓகேங்களா? இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா தெரியும். கரித்தரித்த பிறகு ஆஸ்கோகோனியம் ஆஸ்கோஜீனஸ் ஸ்கைபாவை உருவாக்குகிறது. அவை பூஞ்சை கனிதரும் உடலமாக உருவாகின்றன. ஆஸ்கோலைக்கன் இந்த கனிதரும் உடல் இது வந்து பாத்தீங்கன்னா இது கோப்பை வடிவ அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி அமைப்பை கொண்டது? ஆஸ்கோலைக்கன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்னென்னலாம் இங்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பெரிதீசியமா, பெசிடியமா, என்ன கொடுத்துருக்காங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஸ்கோலைக்கங்கும் போது நமக்கு ஆஸ்கோமைசிட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு அப்போதீசியம் அப்படிங்கிற கனி உடலத்தை என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். அடுத்து, during the sexual reproduction is an ascolycan a spore-like male gamete known as a spermatium. So transfer to the respective structure is called அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆஸ்கோலைக்கனில் பாலியல் இனப்பெருக்கத்தின் போது அதாவது வித்து போன்ற அல்லது விந்து போன்ற ஆண் புணரியானது அப்படின்னு கேட்குறாங்க டேஸ் ஏற்பு அமைப்புக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரைகோன் அப்படிங்கிறதா நமக்கு ஸ்ட்ரக்சர். ஏன்னா ட்ரைகோன் அப்படின்னாலே நம்ம நேற்று நம்ம நடத்தும் போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இணைவு குழாய். அதனாலதான் இவங்க கொடுத்துருக்காங்க ஸ்பெர்மேசியம் இஸ் அ டிரான்ஸ்பர். எதன் மூலியமா நமக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா ட்ரைகோன் மூலியமா. The asexual reproductive structure Soridia and Isidia are important because they contain. எதனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானவை அப்படிங்கறது கருதப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பாலினமற்ற இனப்பெருக்க அமைப்புகளான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது பாலிலா இனப்பெருக்கம், இதுல ஏன் வந்து சொரீடியாவும் இசிடியாவும் நமக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா போத், ரெண்டுமே நமக்கு வந்து முக்கியமானதை கருதப்படுறதுக்கு காரணம் ஃபங்கல் அண்ட் ஆல்கல் பார்ட்னர். இது நோட் பண்ணி வச்சுங்க.
அடுத்தது 55வது கொஸ்டின். Which of the following statement about the sexual reproduction in Asco-Lichen? இதுல எது வந்து உண்மையான கருத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து only the fungal partner reproducing sexually. அப்ப செக்ஷுவல் கேரக்டர்லாம் உருவாக்குறது பெரும்பாலும் எது அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்கல் தான் நமக்கு வந்து உருவாக்குது. ஆனா இதுதான் வந்து அந்த கார்போகோனியம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். What happened to the ascospore released from the fruiting body of the Asco-Lichen? கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆஸ்கோலைக்கன் கணிதரும் உடலில் இருந்து வெளியாகும் போது ஆஸ்கோஸ்போர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுல ஆக்சுவலா நமக்கு வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா அவை முளைத்து பூஞ்சை ஐப்பாவாக வளர்கின்றன. அவ புதிய லைக்கன்களை உருவாக்க பொருத்தமான பாசி கூட்டாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் எது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். They germinate to grow into the fungal hyphae which must find a suitable algal partner. அது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஆல்கல் பார்ட்னர் ஒன்று ப்ளூ கிரீன் ஆல்கே அல்லது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஆல்கே. சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா லைக்கன் கூட்டணி உருவாகும், இல்லைன்னா உருவாகாது. அடுத்து 57 பாருங்க. In Basidio-lichen fungal partner is called. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. Basidio-lichen பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது மைக்கோபயாண்ட் தான், பூஞ்சை. அடுத்து 58வது கொஸ்டின். The algal or cyanobacterial partner Basidio-lichen is known as அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நமக்கு வந்து முக்கியமான வேலை என்னன்னா பைக்கோபயாண்ட். அடுத்து 59வது கொஸ்டின். Which of the following is a not common morphological form for the Basidio-lichen? அதாவது இந்த இடத்துல வந்து நாட் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம கவனிக்கணும். கொஸ்டின்ல எப்பயுமே நாட் இருந்தது அப்படின்னா நம்ம தெளிவா கவனிச்சுதான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்ப அதை பார்த்து வச்சுங்க. அப்ப அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா பின்வருவனவற்றில் எது பெசிடியோலைக்கன்களுக்கு பொதுவான அதாவது உருவவியல் வடிவம் அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? பெசிடியோலைக்கன்ல வந்து கொடுத்திருக்கிறதுல இருந்து அதோட ப்ராப்பரான ஒரு ஷேப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். கப் ஷேப்டு அப்போதீசியல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தவறு. இது எல்லா ஃபார்ம்லயும் இருக்கு. சரிங்களா? அக்ரிகாய்டு மஷ்ரூம் லைக், போலியோஸ் லீப் லைக் ஸ்ட்ரக்சர், கிளாவராய்டு கிளப் ஷேப் இருக்கு. ஆனா கப் ஷேப்டு அப்போதீசியம் மட்டும் கிடையாது. அடுத்து 60வது கொஸ்டின். Some Basidio-lichen such as though the genus Lichen-Mophilia possess the fruiting body that are described. அந்த Lichen-Mophilia சொல்லக்கூடியதுல வந்து நமக்கு இந்த கனி உடலத்தை பத்தி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிறாங்க. சரிங்களா? லைக்கனோ சோம்பேலியாவா இனத்தை சேர்ந்த சில பெசிடியோலைக்கன்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இது பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்ரிகாய்டு மஷ்ரூம் லைக் வித் கேப் அண்ட் கில்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு பெசிடியோலைக்கனுக்கான ஒரு கேரக்டர். அடுத்து 61வது கொஸ்டின். The internal structure of some Polyus Basidius-lichen. The thallus is a layer. What is a typical name for arrangement அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து சில போலியோஸ் பெசிடியோலைக்கன்களில் உள் அமைப்பில் தாலஸ் அடுக்குகளாக உள்ளது. இந்த ஏற்பாட்டிற்கான ஒரு பொதுவான பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு தாலஸ் அடுக்கா அரேஞ்சா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எட்டிரோமெரஸ் லைக்கன். சரிங்களா? நம்ம நிறைய இதுல ஹோமோமெரஸ் லைக்கன் பார்த்திருக்கோம். எட்டிரோமெரஸ் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சம் போலியோஸ் பெசிடியோஸ் லைக்கன் தி தாலஸ் லேயர். அப்ப இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எட்டிரோமெரஸ் லைக்கன். ரெண்டுமே நமக்கு இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 62 பாருங்க. The lichen sexual reproduction is performed exclusively by the அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொதுவா நமக்கு வந்து இதுல lichen sexual reproduction
அப்படிங்கிற கேரக்டர் வந்தாலே யாரு செய்வாங்கன்னா ஃபங்கல் தான். ஆல்கல்ல வந்து நமக்கு என்ன கிடையாது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிற கேரக்டர் வராது. வெசிடியல் லைக்கன் ப்ரொடியூஸ் செக்ஷுவல் ப்ராபகுல்ஸ் இஸ் கால்ட். அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, பாலியல் பரவல்களை உருவாக்குகின்றன. எது உருவாக்குது அப்படின்னா பொதுவா வந்து பெசிடியோஸ்போர் உருவாக்கக்கூடியது பெசிடியோஸ்போர். அடுத்து 64, பெசிடியோஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆன் விச் ஸ்ட்ரக்சர், எந்த அமைப்பில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெசிடியோஸ்போர் அப்படின்னா பேசிடியா. The most common method of vegetative reproduction in lichen through the specialized structure like Soridia and Isidia. இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம். இந்த ரெண்டுமே எதுல வரும் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு பேருமே வருவாங்க. ஃபங்கல் வரும், அதே மாதிரி வந்து ஆல்கல் செல்லுமே வரும். அடுத்து 66வது क्वेश्चन பாருங்க. In the life cycle of the basidial lichen, what is the crucial step that occur after the germinate of the spore அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெசிடியோ லைக்கனில் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு வித்து முளைத்த பிறகு நிகழும் முக்கியமான படி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து it produce a germ tube that must associate with a suitable algal partner. சரிங்களா, அதுல வந்து ஒரு குழாய் மாதிரி உருவாகும்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அது என்ன பண்ணும், நமக்கு அதுல இருந்து வெடிச்சு வெளியேறக்கூடிய ஒரு சில ஸ்போர்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு இணையான எந்த ஒரு ஆல்கல் காலனி கிடைக்குது அப்படிங்கிறத வந்து தேடும். அடுத்த 67வது क्वेश्चन பாருங்க. கம்பேர் டு ஆஸ்கோலைக்கன் அண்ட் பெசிடியோலைக்கன், இதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா a much smaller group. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஸ்கோலைக்கனை ஒப்பிடும்போது பெசிடியோலைக்கனோட வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்பர் 1 பொசிஷன்னா ஆஸ்கோலைக்கன் தாங்க, நம்பர் 2 பொசிஷன்னா பெசிடியோலைக்கன். ஸோ முதல் தரமானது எதுன்னா ஆஸ்கோலைக்கன் தான். அடுத்து 68, which of the following example of the genus in பெசிடியோலைக்கன் அப்படின்னு கேட்கிறாங்க. பின்வருவனற்றுள் பெசிடியோலைக்கனில் ஒரு இனத்திற்கு உதாரணம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிக்டோனிமா. ஆன்சர் என்ன அப்படின்னா டிக்டோனிமா. The fungal partner in Basidiolachin belong to which group அப்படின்னு கேட்கிறாங்க. Fungal partner in a Basidiolachin belongs to which group அப்படின்னா பொதுவா நமக்கு வந்து Basidiomycetes தான். Basidiolachin அப்படின்னு வரும்போது Basidiomycetes. அடுத்து 70வது question, which of the following best describe the structural arrangement of typical Basidiolachin thallus. இதை குறிக்கும் போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா the layer of the fungal hyphae surrounding to the inner layer of the algal cell. கொஸ்டின் கேட்கக்கூடிய பின்னொற்றில் எது வழக்கமான பெசிடியோலைக்கன் தாலஸின் கட்டமைப்பை அமைப்பாக சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது என்ன கட்டமைப்புனா பாசி செல்களின் உள்ளடுக்கை சுற்றியுள்ள பூஞ்சை ஐப்பாப்பின் அடுக்குகள். அப்ப இதுதான் கரெக்ட். அடுத்து 71வது क्वेश्चन பாருங்க. What is the primary function of the fungal component microbiont in a lichen அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஆல்கா ஃபங்கல் காம்பனன்ட்டோடைய முக்கியமான வேலை என்ன? இது நமக்கு பல தடவை நம்ம பார்த்துட்டோம். முக்கியமான வேலை வந்து ஆங்கரேஜ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் கண்டிப்பா செய்யாது. சரிங்களா, இது கூட வரலாம். ஆனா வந்து இதுல பார்க்கும்போது அவங்க கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா, நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தானே செய்யுது, இந்த வேலையை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்ல மார்க்கை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு எழுதி போட்டீங்கன்னா இதுக்கு மார்க் தர மாட்டாங்க. சரிங்களா, பிரைமரி ஃபங்க்ஷனா இதுதான் ஃபர்ஸ்ட், ஆங்கரேஜ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். அது பர்டிகுலத்தை வந்து பிடிச்சுக்கிறது. அடுத்து 72, the algal or cyanobacterial partner phycobiont in Basidiolachin responsible for அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ். ஆல்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமா வந்து போட்டோசிந்தசிஸ். அடுத்தது 73வது क्वेश्चन பாருங்க. Some Basidiolachin form the visible mushroom like structure. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காமா, ஒரு காளான் மஷ்ரூம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க.
சரிங்களா, காளான் போன்ற அமைப்புகளை உருவாக்குகிறது. எந்த வகையானது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பொதுவா பெசிடியோ லைக்கன். அடுத்து 74. Which partner in a lichen responsible for sexual reproduction? கீழே இருக்கிறதுல எது நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்துட்டோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்கை மட்டும்தான், ஆல்கா கிடையாது. அதே மாதிரி பெசிடியோ லைக்கன் பொறுத்த வரைக்கும் reproduce sexually by producing spore on glove shaped structure. சரிங்களா, அதாவது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கிளப்பு, ஒரு கிண்ண மாதிரி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதான் பெசிடியா. ஆக்சுவலாக நமக்கு பெசிடியோ லைக்கன், பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பெசிடியா. எந்த ஸ்ட்ரக்சர்னா ஒரு கிளப் ஷேப் ஸ்ட்ரக்சர். அடுத்து 76 பாருங்க. வாட் இஸ் த கீ ஃபீச்சர் ஆஃப் த ஃபங்கல் பார்ட்னர் லைஃப் சைக்கிள் இன் பெசிடியோ லைக்கன்? சரிங்களா, இப்போ என்ன வேலை செய்யுது அப்படின்னா இது நமக்கு the presence of பெசிடியோ கார். பெசிடியோ லைக்கன் அப்படின்னா பெசிடியோ கார். அடுத்த கொஸ்டின் 77. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் asexual reproduction in lichen commonly achieved by the formation of specialized propagules is called அப்படின்னு சொல்றாங்க. லைக்கன்களில் தாவர பாலின சேர்க்கையற்ற இனப்பெருக்கம் பொதுவாக டேஸ் எனப்படும் சிறப்பு ப்ராபக்யூல்களை உருவாக்குவதன் மூலம் அடையப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா ஆல் த எபோ, சரிங்களா, ஈசிடியா, சொரிடியா, பிராக்மெண்டேஷன், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 78 பாருங்க. சொரிடியா ஆர் மைக்ரோஸ்கோபிக் பவுடரி கிரானியூல்ஸ். சரிங்களா, ஒரு பவுடர் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு துகள் மாதிரி காணப்படும் அப்படிங்கிறாங்க. சொரிடியா என்பது நுண்ணிய துகள்கள் ஆகும். அவை பின்வருவனவற்றை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்கல் செல் சரௌண்டட் பை ஃபங்கல் ஹைபே. அடுத்து 79. a lichen with a crust like structure, ஒரு மேலோடு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. crust thallus that are tightly attached to it is a substrate is called அப்படின்னு கேட்கிறாங்க. அதன் அடி மூலக்கூறுடன் இறுக்கமாக இணைக்கப்பட்ட மேலோடு போன்ற தாலஸை கொண்ட ஒரு லைக்கன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி கிரஸ்டோஸ் லைக்கன். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. which of the following is a loosely woven fungal hypae that form the central part of the thallus? எட்டிரோமெரஸ் லைக்கன். இதை பேஸ் பண்ணி கேட்கிறாங்க. பின்வருவனற்றுள் எது தளர்வாக நெய்யப்பட்ட பூஞ்சை ஐப்பா ஆகும்? இது ஒரு எட்டிரோமெரஸ் லைக்கனில் தாலஸின் மைய பகுதியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெடுலா. அடுத்து 81 பாருங்க. என் ஹோமியோமெரஸ் லைக்கன் த ஆல்கல் செல்ஸ் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் சி ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூஅவுட் த தாலஸ். ஹோமியோமெரஸ்னாலே இது நம்ம நிறைய தடவை இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. a specialized structure that attached to the Polios lichen, it is a substrate is called அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு போலியோஸ் லைக்கனை அதன் அடி மூலத்துடன் இணைக்கும் சிறப்பு கட்டமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அப்ப இந்த அமைப்புக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசின்ஸ். ஏன்னா இதுதான் நமக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் 83. The region Eteromerous lichen thallus that contain the algal cell intermingled with the fungal hypae is known as ன்னு கேட்கிறாங்க. பூஞ்சை ஐப்பாவுடன் கலந்த பாசி செல்களை கொண்ட எட்டிரோமெரஸ் லைக்கன் தாலஸோட பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அதாவது பூஞ்சை ஐப்பாவோட கலந்த பாசி எட்டிரோமெரஸ் லைக்கன். அதுவும் என்ன லைக்கன் பேசலாம் அப்படின்னா எட்டிரோமெரஸ் லைக்கன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாங்க.
இணைந்த பகுதினா ஆக்சுவலா நமக்கு இது வந்து ஆல்கல் ஜோன் வரும். சரிங்களா? என்ன அப்படின்னா நமக்கு ஆல்கல் ஜோன் அல்லது கொனிடியல் லேயர். அடுத்து 84வது கொஸ்டின் பாருங்க. The primary mode of reproduction. The deuterolichen என்ன பேரு? சரிங்களா? deuterolichen அப்படினாலே உங்களுக்கு வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு இருக்காது. ஏன்னா அது பாராசெக்சுவல் அப்படிங்கிற டைப்ல தான் நமக்கு வரும். அப்ப இதுல வந்து வெஜிடேட்டிவ் இருக்கும், ஏசெக்சுவல் இருக்கும். அப்ப செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா என்ன கேரக்டர் வரும்? பாராசெக்சுவல் கேரக்டர் வரும். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. டியூட்ரோமைசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. அடுத்து 85 பாருங்க. Which of the following are dust like powdery propagules? எப்படி இருக்குன்னா பார்க்கிறதுக்கு டஸ்ட் மாதிரி இருக்கு, அதே மாதிரி பவுடர் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. Consisting of the few algal cell surrounded by fungal hyphae அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சொரீடியா என்ன அமைப்புனா சொரீடியா. Small stalked coral-like outgrowth on the thallus that contain both algal and fungal partner is called என்னன்னு கேக்குறாங்க. both என்னன்னா ஆல்காவும் இருக்கு ஃபங்கல் இருக்கக்கூடிய கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டருக்கு என்ன பேருனா இசிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ஒரு கோரல், ஒரு பவள பாறை மாதிரி இருக்கு. outgrowth on the thallus that contain both algal and fungal partner. ஆல்காவோட கேரக்டர் இருக்கு, ஃபங்கலோட கேரக்டரும் அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து 87 fragmentation in lichen form அப்படின்னு கேக்குறாங்க. துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. இதை பொறுத்த வரைக்கும் both sexual and asexual reproduction. சரிங்களா? லைக்கனை பொறுத்த வரைக்கும் நமக்கு துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 88வது கொஸ்டின் பாருங்க. What is the fat of Soridia and Isidia? Soridia and Isidia when detached from the main thallus, முக்கிய தாலஸில் இருந்து பிரிக்கப்படும் போது சொரீடியா மற்றும் இசிடியாவின் நிலை என்ன? சொரீடியா மற்றும் இசிடியாவின் நிலை என்ன? இதை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். ஆக்சுவலா இது நம்ம என்ன சொல்லுவோம்? They are germinate to form the new lichen thallus. கீழே விழுந்து என்ன பண்ணும்? நமக்கு இவை முளைத்து புதிய lichen thallus-ஐ உருவாக்கும். 89 deuterolichens are also known as a imperfect fungi. எந்த காரணத்தினால நம்ம deuterolichen imperfect fungi ன்னு சொல்றோம்? சரிங்களா? தெளிவற்ற ஒரு பூஞ்சை அல்லது முழுமையற்ற பூஞ்சை அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன கிடையாது, நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேரக்டர் இங்க வராது. அடுத்த கொஸ்டின் 19th கொஸ்டின் பாருங்க. 90வது கொஸ்டின். Which of the following is a specialized asexual reproductive structure found in a lichen that consists of both? ரெண்டுமே இருக்கு. என்னென்ன இருக்குங்கிறாங்க? ஃபங்கல், ஹைபே அண்ட் ஆல்கல் செல். ரெண்டுமே நல்ல தெளிவா. இன்னொரு எது பாலினமற்ற இனப்பெருக்க அமைப்பு. அப்ப வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் கேக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்கோஸ்போர் இருக்கா? இருக்கு. பிக்னிடியம் இதுதான் வராதுன்னு நினைக்கிறேன். சொரீடியம், பெசிடியோஸ்போர் இது எல்லாமே வரும். எது வராதுன்னா பிக்னிடியம் வராது. ஸோ ஆன்சர் வந்து பிக்னிடியம். சரிங்களா? எது வந்து நமக்கு அவங்க கொஸ்டின் கேட்கறது specialized asexual reproductive structure found in lichen that consists of both fungal, hyphae and algal cell. கேட்கக்கூடியது ஏசெக்சுவலுக்கு தான் கேட்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து சிறப்பு பாலினமற்ற இனப்பெருக்கம், அதாவது பாலின இனப்பெருக்க அமைப்பு எதுன்னா நமக்கு வந்து பிக்னிடியம். ஸோ ஆன்சர் வந்து பிக்னிடியம் வரும். 90க்கு ஆன்சர் என்ன வரும்னா பிக்னிடியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் கொஸ்டின் இருக்கட்டும். நமக்கு மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம்.